ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி யாருமே நீட்டில் செய்யக்கூடாத 5 விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த 5 விஷயத்தை செய்யாமல் இருந்தாலே நம்ம நல்ல மார்க் வாங்கிடலாம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்டடி வித்தவுட் பிளான். ஆமாம், இப்போ நீ நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பான், டெய்லியும் படிச்சுட்டே இருப்பான். கடைசியில் அந்த வீக்கோட எண்டில் என்னடா படித்த அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே அவனுக்கு சொல்லவே தெரியாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம், சம்மந்தமே இல்லாமல் அடுத்த ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப அந்த கான்செப்ட் தெரியாமல் அது படிச்சிருப்போம். ஒரு பிளானே எல்லாம் போயிட்டுருப்போம். ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு 10 மணி நேரம் படிச்சிருப்பான், வீக்கோட கடைசியில் ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பிளான் இல்லாமல் போகிறது. நம்ம என்றைக்குமே ஒரு பிளான் இல்லாமல் 10 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரம் படித்தாலும் பிளான் இல்லாமல் படித்தா அது வேஸ்ட்டு தான். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறேன்னு கிளம்பி பஸ்ஸில் போய் உட்காடுறீங்க. பஸ்ஸில் போய் உட்காந்தோன்னே கண்டக்டர் என்ன கேட்பார், எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்பார். அப்போ நீங்கள் ஊர் பேரை சொன்னால் தான் டிக்கெட்டே கொடுப்பாரு. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளான் தான். அந்த பிளான் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். அதாவது இந்த ஒரு மாதம் இதை முடிக்க போகிறோம் அப்படி கூட போகணும். இந்த வீக்கில் நான் ஃபிசிக்ஸில் இந்த சாப்டர், கெமிஸ்ட்ரியில் இந்த சாப்டர், பயாலஜியில் பாட்னியில் இந்த சாப்டர், ஜுவாலஜியில் இந்த சாப்டர் படிக்க போகிறேன், பிளான் போட்டு உட்காந்து படிக்கணும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா, இப்படி தான். டெய்லியும் காலையில் எந்திரிச்சு கோலை மார்னிங்கில் செட் பண்ணிடணும். காலையில் எந்திரிக்கிறீங்களா, நோட்டை எடுத்து எழுதிடணும். டைரியில் நோட்டை எடுத்துகிட்டு டேட்டா போட்டு பாட்டனி இந்த சாப்டர், ஜுவாலஜி இந்த சாப்டர், ஃபிசிக்ஸு இந்த சாப்டர், கெமிஸ்ட்ரி இந்த சாப்டர், என்னென்ன படிக்கணும் எல்லாம் எழுதிட்டு 1 வீக் அந்த 4 சாப்டரில் மட்டும்தான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு நான் ஒரு சாப்டரில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபிசிக்ஸுக்கு 5-6 நாள் தேவைப்படும், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 5 நாள் தேவைப்படும், பயாலஜியில் 2-3 நாள், 3 நாளில் முடிச்சிடலாம். அப்போது நீங்கள் அந்த வாரம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கணும். வாரம் முடிச்சதுக்கப்புறம் ரிவைஷன் பண்ணணும், அப்புறம் மாதத்துக்கு அப்புறம் அதை ரிவைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கோல் வச்சு செக் பண்ணணும். காலையில் ஃபிக்ஸ் பண்ணிடணுமா, அந்த கோலை நீங்கள் காலையில் எழுதுனீங்களே, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்களான்னு நைட் செக் பண்ணணும். அந்த நைட் செக் பண்ணுற அந்த பாக்ஸில் டிக் போடுறப்ப நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்தீங்களா, அது ஃபீல் பண்ணால் மட்டும் தான் தெரியும். அதனால் நான் பிளானே இல்லாமல் படிச்சுட்ருக்கேன், ஏனோ தானே படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இது ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. என்ன வழினா, காலையில் எந்திரிக்கிறீங்க, டைரி எடுக்கிறீங்க, ஃபிசிக்ஸு சாப்டர், கெமிஸ்ட்ரி சாப்டர், பாட்னி சாப்டர், ஜுவாலஜி சாப்டர் பிரித்து எழுதி நைட் படித்தோமா டிக் பண்ணுறீங்க. இவ்வளோ தான். இதை பண்ணிட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அடைஞ்சிடலாம். அடுத்து செய்யக்கூடாத ரொம்ப ரொம்ப விஷயம் பிளைண்ட்லி ஃபாலோவிங் டாப்பர்ஸ். அதாவது டாப்பர்ஸ்ட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இந்த எம்சிக்கு எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த கான்செப்ட் சொல்லித்தாங்கன்னு கற்றுக்கலாமே தவிர, இந்த இன்ஸ்டாகிராமில் போய் நம்ம டாப்பர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க பண்ணுறலாம் பண்ணக்கூடாது. அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஜேஇ புக்கு, ஜேஇ அட்வான்ஸ் புக்கெலாம் எடுத்து ஃபிசிக்ஸ் சால்வ் பண்ணுறது, பயாலஜிக்கு சம்மந்தமேலாம் ரொம்ப ஹார்டான எம்சிக்கு தூக்கி போடுறது. அவங்களுக்கு உள்ள இது வேறு, நமக்கு ஒரு இல்லை வேறு. சிம்பிளாக சொன்னோம்னா நம்மளோட வீக் ஜோன் வேறு, அவங்களோட வீக் ஜோன் வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 4 டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குன்னா, நீங்கள் டாப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லைனா இங்கே, அவங்களுக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு கஷ்டமான கொஸ்டின் தான் சால்வ் பண்ண தெரியாமல் இருக்குமே தவிர, சில நேரத்தில் இங்கே சில்லி மிஸ்டேக் பண்ணலாம், ஆனால் அவங்களுக்கு இது பிரச்சனையாக இருக்காது. நமக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். நம்ம பேசிக்கே ஸ்ட்ராங் பண்ணாமல் சில நேரத்தில் இருப்போம். அப்போ நம்ம பேசிக்கே ஸ்ட்ராங் பண்ணலன்னா நமக்கு எப்படி இதெல்லாம் போட தெரியும்? அப்போ இது நம்ம லெவல் 4 கொஸ்டின் எடுப்போம், லெவல் 3 கொஸ்டின் எடுப்போம், போடுவோம், ஆன்சர் வராது, டிமோட்டிவேட் ஆகும், டக்குன்னு மூடி வச்சுட்டு படுத்து தூங்கிடுவோம். இதுதான் எப்போவுமே நடக்குது. அதனால் எப்போவுமே டாப்பர்ஸ் விஷயத்தை கற்றுக்குவாங்க, அவங்க அப்படியே பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணாதீங்க. புரிஞ்சா? நீங்கள் பேசிக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். இதை கம் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்ஷன் தான், டோன்ட் காப்பி, பி கன்சிஸ்டன்ட். அவங்கள பார்த்து நீங்கள் அப்படியே அது பண்ணாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக உங்களை தேடி சக்ஸஸ் வரும். அடுத்த விஷயம், இக்னோரிங் ரிவிஷன். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. ரிவிஷன் இல்லைனா படித்தது 0 தான். இப்போ நீங்கள் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து குடத்தில் ஊற்றுறீங்க, நீங்கள் 24 மணி நேரம் ஊற்றிட்டே இருக்கீங்க, குடம் நிறையலாம் என்ன அர்த்தம்? குடத்தில் ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பிடிக்கிற தண்ணினா அதிலே போயிடும். அது நீங்கள் பண்ணாலும் அப்படி தான், எவ்வளோ பெரிய பாடி பில்டர் பண்ணாலும் அப்படி தான். அந்த மாதிரி தான் ரிவிஷன் இல்லைனா நீங்கள் எவ்வளோ படித்தாலும் இது வேஸ்ட்டு தான். அப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 30 நிமிஷமாச்சு ரிவிஷன் பண்ணணும். எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பயாலஜியில் இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்க ஃபார்முலாஸ்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி ரிவைஸ் பண்ணுறது எனக்கு கூட ரொம்ப ரொம்ப பெட்ரு. அதனால் டெய்லியுமே 30 நிமிஷம் ரிவைஸ் பண்ணிடுங்க. டெய்லி ரிவிஷன் இஸ் ஈக்குவல் டு ரிமெம்பர் ஃபார் அவர். அதான் இதுதான் மந்த்ராவே. டெய்லி ரிவிஷன் ரிமெம்பர் ஃபார் அவர். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படித்தது மறக்காமல் தான் இருக்கும். அடுத்து
4th விஷயம் கம்பேரிங் வித் அதர்ஸ். இதுதான் நிறையா பேர்கிட்ட இருக்க பிரச்சனை. அவன் 650 வாங்குறான், இவன் 650 வாங்குறான், 700 வாங்கிட்டானா, 300 தான் இருக்கேன், 300க்கு கீழே தான் இருக்கேன், நான் எப்படி வாங்குறது அப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா வாங்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிற இது வேறு. அவங்க சின்னத்தில் 11th 12th படிச்சிருக்கலாம், நம்ம லேட்டாக ஆரம்பிச்சிருப்போம், இல்லை நம்மளும் அவங்களும் ஒரே டைமில் ஆரம்பிச்சிருப்போம். அவங்க வந்து எது தேவையோ அதை பிக்கப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நம்ம அதை பிக்கப் பண்ணாமல் இருப்போம், நமக்கு தெரியாமல் இருக்குமே தவிர நம்ம அப்படியே அவங்கள பார்த்து அவங்க வந்துட்டாங்கன்னு ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம வந்து எதில் இருக்கோம்னே தெரியாது. அப்போ நம்ம ஃபோக்கஸ் மிஸ் ஆயிரும். சில நேரத்தில் வந்து சில ப்ராசஸ்னால் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டெடி ப்ராசஸாக இருக்கும். உங்களுக்கு லேட்டாக கிளிக் ஆனால் நிறைய பேர்த்து நம்ம பார்த்துருக்கீங்க, சில பேர்த்துக்கு லேட்டாக தான் கிளிக் ஆகிருக்கு. ஆனால் வந்து ஃபைனல் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு கிளிக் ஆனவங்களை விட அதிகமான மார்க்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போது நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்கள நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஃபோக்கஸ் போயிடும். அதனால் நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக மார்க் அவங்கள விட அதிகமாக வாங்கலாம். அடுத்த விஷயம், இந்த 4 விஷயமும் செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை செய்யலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நோ ப்ராப்பர் ரெஸ்ட். நான் நல்லா படிக்கிறேன், பிளானை ஃபாலோ பண்ணுறேன், நான் எல்லாமே பண்ணுறேன், கம்பேர் பண்ணுறது இல்லை, ஆனால் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் மார்க்கே வரமாட்டேது. சின்னதாக படித்ததெல்லாம் மறந்து போயிடுது. அப்படின்னா 24 மணி நேரம் படித்தாலும் 6லேருந்து 7 மணி நேரம் தூங்கலை அப்படின்னா நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டு தான். உண்மை அதுதான். இப்போ நம்ம ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம், வீடியோ எடுக்கிறோம் டெலிட் பண்ணுறோம், வீடியோ எடுக்கிறோம் டெலிட் பண்ணுறோம். நம்ம எப்படி ஃபோனில் வீடியோ எடுத்து டெலிட் பண்ணுறது ஒன்றும், அந்த மாதிரி 24 மணி நேரம் படித்து தூங்காமல் இருக்கிறது ஒன்று தான். ஃபோனில் போய் ஸ்டோர் ஆகணும். அந்த மாதிரி நமக்கும் நம்ம படித்தது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, டயக்ராம்ஸ், ஃபார்முலா, ஈக்குவேஷன் எல்லாமே போய் ஸ்டோர் ஆகணும்னா தூங்குறப்ப தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள், நம்ம படித்ததில் எப்போ ஸ்டோர் ஆகுன்னு போய் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குறப்ப தான் நம்ம படித்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஸ்டோர் ஆகும். அப்போது ஸ்லீப் இல்லைனா கான்சன்ட்ரேஷன் இல்லை, கான்சன்ட்ரேஷன் இல்லைனா ஃபோக்கஸ் இல்லை, ஃபோக்கஸ் இல்லைனா படிக்க முடியாது, படிக்கலைன்னா மார்க் வராது. அப்போது ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்காங்க, ஸ்லீப் வந்து டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். ஸ்லீப் டைம் வேஸ்ட் கிடையாது. நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் ரீசார்ஜ் ஆகும். இப்போ ஃபோனை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒன்று பேட்ரி டெட் ஆயிரும். நம்ம வந்து சார்ஜ் ஏற்றணும். அந்த மாதிரி தான் நம்ம சார்ஜ் ஏற்றணும்னா நம்ம தூங்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 5 விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து 4th தான். இப்போ வந்து நம்ம எல்லாமே பண்ணி இந்த ஒரு விஷயத்தை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டே இருந்தோம்னா, நான் நீட்டுன்னு சொல்ல எந்த விஷயத்துலையுமே நம்ம ஹாப்பியாக இருக்க முடியாது. அதனால் உங்களை கம்பேர் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு உங்கள் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம், எனக்கு எம்சிக்யூ சால்வ் பண்ண தெரியல, இல்லை பயாலஜியில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.